கொழும்பிலிருந்து செவ்வந்திக்கு வந்த அவசர அழைப்பு திடீரென்று மாற்றப்பட்ட ரகசிய திட்டம். காதலியை அடகு வைத்த இஷாரா செவ்வந்தி வெளியாகும் பல தகவல்கள். இஷாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் முக்கிய பிரமுகர்கள் வெளிவரும் தகவல்கள். சிங்கள மொழி தெரியாமையால் ஆபத்தான கும்பலிடம் சிக்கிய தக்சின். கொழும்பிலிருந்து செவ்வந்தியை தமிழர் பகுதிக்கு அழைத்து சென்ற சிகிரியினர். பாதாள உலகத்தில் 18 பெண்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனியமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி மேலதிக விசாரணைகளுக்காக மித்தனிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவர் உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அருண விதானகமகே எனப்படும் கஜாவின் கொலை தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மேலும் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளது. கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள், அதாவது பிப்ரவரி 18 கிகல்பத்த பத்தேமவின் அறிவுறுத்தலின் பேரில் தானும் கமாண்டோ சலிந்தவும் மிதனிய பகுதியில் தங்கியிருந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார். எனினும் ஹெகல்பத்த பத்தேம உடனடியாக கொழும்புக்கு வருமாறு அறிவித்ததை தொடர்ந்து இருவரும் ஒரே நாளில் கொழும்புக்கு வந்ததாகவும் மறுநாள், அதாவது பிப்ரவரி 19 நீதிமன்ற வளாகத்துக்குள் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். பிப்ரவரி 18 அருண விதானகமிகே என்கின்ற கச்சாவை கொல்ல பத்தேம வண்டியையும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரையும் மிதனியவுக்கு அனுப்பியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் திடீரென்று மாற்றப்பட்ட திட்டத்தின்படி சஞ்சீவை கொல்ல அவர்கள் விரைவாக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம் என்றும் 18 கச்சாவை கொல்ல மற்றொரு தரப்பினர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே சஞ்சுவை கொன்றுவிட்டு தப்பி சென்ற இஷாரா செவ்வந்தி பயன்படுத்திய மொபைல் போனும் கம்பஹா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் விசாரணை அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் தப்பி செல்லும் போது முச்சக்கர வண்டி சாரதியிடம் போனை கொடுத்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்தொலைபேசியில் இருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அதன்படி பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கெஹல்பத்த பத்தேமவின் அறிவுறுத்தலின் பேரில் மத்துகமிஷான் தொடங்குடவைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் அவருக்கு வசதியாக தங்குமிடத்தை வழங்கியதாகவும், ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரை அவர் இஷாரா செவ்வந்தி என்பது தனக்கு தெரியாது என்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தெரிவித்திருக்கின்றார். கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி கெஹல்பத்த பத்தேம கைது செய்யப்பட்ட பின்னர் மிக பொருளாதார கஷ்டத்தில் வாழ்ந்த நிலையில் தனது காதலியை அடகு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் கமாண்டர் சலைந்த கமாண்டர் முகாமில் உள்ள பொருளாதார கஷ்டங்களில் வாழும் வீரர்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை வாட்ஸ்அப் குழு மூலமாக தொடர்பை ஏற்படுத்தி துப்பாக்கிதாரிகளை பயன்படுத்தியுள்ளார். அவ்வாறு ஒருவரை கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பயன்படுத்தப்பட்டவர். ஹெகல்பத்த பத்தேமவின் வேண்டுகோளுக்கு இணங்க செவ்வந்தி கொமாண்டோ சமிதவை இந்த கொலைக்கு பயன்படுத்தியுள்ளார். அவரிடம் நெருக்கமான உறவையும் ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். இவ்வாறே கொமாண்டா சமிதவை தன்மலைக்குள் சிக்க வைத்துள்ளார். கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய செவ்வந்தி பணம் வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தியுடன் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இஷாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி இலக்கத்தின் அழைப்புகள் குறித்து தகவல்கள் மூலமாக இந்த விவரம் தெரிய வந்துள்ளது. உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாட்டில் உள்ள பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் செல்வாக்குமிக்க நபர்களுடன் இஷாராவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கின்றனர். இது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக குறித்த நபர்களின் பெயர்களை தற்போது வெளியிட முடியாது என்றும் போலீஸ் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. எனினும் எதிர்வரும் நாட்களில் இஷாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட சிலர் கைதாகும் சாத்தியங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. குற்றக்கும்பலுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி கும்பலிடம் சிங்களம் தெரியாத நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சி சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கணேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தி பதுங்கியிருந்ததாக கூறப்படும் கிளிநொச்சி பகுதிக்கு நேற்றவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார்.
சஞ்சீவ கொலைக்கு பின்னர் அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இஷாராவை போன்ற தோற்றமுடைய யுவதியை தேடிய யாழ்ப்பாண சுரேஷ் ஹெகல்பத்த பத்தேமவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்ஷி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகின்றது. தக்ஷிக்கு சிங்களம் பேச தெரியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தக்ஷியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்துக்கு அழைத்து சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய தக்ஷிக்கு தெரியாமல் நேபாளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தக்ஷி மற்றொரு இடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாரின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் அவர் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கனேமுல்ல சஞ்சுவ கொலை சம்பவத்தின் பின்னர் இஷாரா செவ்வந்தி நாட்டில் ஒளிந்திருந்த இடங்களை தேடி விசாரணை செய்யும் நோக்கில் அவர் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டினுள் தலைமறைவாக இருந்த பகுதிகளில் கிளிநொச்சி பிரதேசத்தில் சில நாட்கள் தான் மறைந்திருந்ததாக இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்த தகவலின் பிரகாரம் அவர் அங்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர் மீண்டும் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா உட்பட இந்த வருடம் ஜனவரி 1 முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட கும்பலுடன் தொடர்பில் இருந்த 18 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் 20 தொடக்கம் 45 வயதிற்குட்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் துப்பாக்கி கடத்தல், உளவு பார்த்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற கும்பல்களுக்கு உதவி செய்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்களில் பலர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நாட்டில் செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உட்பட குற்றவாளிகளுக்கு உதவி செய்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.